ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் பேக் டு காலிஸ் கிச்சன். இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு சொல்லி பார்த்திங்கன்னா, ஆயுத பூஜை க்ளீனிங் ஒர்க் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா 2 நாள் எடுத்தது, ஒரே நாள் எடுத்தது கிடையாது. டியூட்டி முடிஞ்சு வந்து நைட்டு கொஞ்சம், காலையில் கொஞ்சம் அந்த மாதிரி எடுத்திருப்பேன். சொல்லப்போனால் ஒரு 2-3 நாள் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன். அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஆயுத பூஜை க்ளீன் பண்ணுறது அப்படின்றதே நான் இந்த வருஷம் தான் பண்ணுறேன். எல்லா வருஷமும் அம்மா தான் ஒர்க் பண்ணுவாங்க. நான் கடையில் தான் வந்து எல்லாமே நம்மளோட இதெல்லாம் இருக்கும். இந்த வருஷம் சரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இந்த வீடு கழுவி விடுறது, மற்றபடி பாத்திரம் விளக்குறது இதெல்லாம் அம்மா பார்த்துக்குவாங்க. நான் வந்து இந்த டிவி ஸ்டாண்டு க்ளீன் பண்ணி வைக்கிறது இந்த மாதிரி வேலையெல்லாம் நானே பார்த்துட்டேன். நம்ம வீட்டில் ரொம்ப திங்ஸ்லாம் இல்லை, இருக்கிறத நான் வந்து நீட்டாக க்ளீனாக வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து டிவி ஸ்டாண்டு எல்லாத்தையும் தொடச்சி எடுத்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் நம்மளோட எஃப்எம் எல்லாம் தொடச்சி எடுத்து வச்சிட்ருக்கேன். அது துடைக்கும் போது அந்த வயர்லாம் கழட்டி விட்டுட்டேன். அப்புறம் அது சரியாக கேட்கல அப்படின்னா அவ்வளோதான் எங்கள் அம்மா. நம்ம வீட்டில் 2 ஃபேன் இருக்குது. நாங்கள் வந்து பெரும்பாலும் இந்த ஃபேனை மட்டும்தான் யூஸ் பண்ணுறது. மேலே ஓடுற ஃபேனை வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அதை நான் கட்டில் விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்குது, அதனால் நான் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. சரி, நம்மளை ஆயுசுக்கும் பாதுகாக்கிற ஒரு பொருள்களை வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீட்டாக கழுவி தொடச்சி அதுக்கு சாமி கும்பிடலாம் அப்படின்னு இன்றைக்கி எல்லாத்தையும் எடுத்து தொடச்சி வச்சுட்ருக்கேன். நம்ம என்ன தான் பார்த்து பார்த்து க்ளீன் பண்ணாலும் அந்த டிவி ஸ்டாண்டு மெயினாக யூஸ் பண்ணுறது மட்டும் எங்கேருந்து தான் திங்ஸ் வந்து சேரும்னே தெரிய மாட்டேங்குது. இந்த ஃபோட்டோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதை எடிட் பண்ணது நான். சூப்பராக ஒரு வழியாக எல்லாத்தையும் நீட்டாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. இப்போ தான் பார்க்கவே அழகாக இருக்குது. என்னது அந்த பிளாஸ்டிக் பூவு, என்னோடய பேண்ட் ஐட்டம் இதுவே ஒரு ட்ரை பற்ற மாட்டேங்குது. ஃபஸ்ட் டே முடிஞ்சு. இது அடுத்த நாள் காலையில் கடையெல்லாம் டெக்கரேஷன் பண்ணி கடையை ஒரு விளம்பரம் மாதிரி எடுத்து அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அன்றைக்கி அந்த நாள் வந்து சூப்பராக போச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது அடுத்த நாள் நைட்டு. மணி பிளான்ட்லாம் கொஞ்சம் தண்ணி மாற்ற வேண்டியது இருந்துச்சு. எப்போ மாற்றினேன்னு எனக்கே மறந்து போச்சு. எல்லாத்தையும் மாற்றி நீட்டாக எடுத்து வச்சிட்ருந்தேன். நம்ம கிச்சன் வந்து டெய்லி அம்மா வந்து அடுப்பை க்ளீன் பண்ணி விட்ருவாங்க, ரெகுலராக க்ளீன் பண்ணிடுவாங்க. ஸோ அதனால் எனக்கு அந்த சைடு வேலையே இல்லை. எல்லாமே அம்மா நீட்டாக தான் வச்சுருப்பாங்க. என்னோடது வந்து இந்த டேபிள் இதுதான். நான் எத்தனை தடவை க்ளீன் பண்ணாலும் அது எப்போ பார்த்தாலும் இதாக தான் இருக்கும். இந்த சீப்பு எல்லாத்தையும் எடுத்து ஒரு இதில் போட்டு தூக்கி வச்சுட்டு இதை 2-3 நாளைக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். திருப்பி வந்து அங்கே இது சேர்ந்துச்சு. ஏன்னா நான் தான் எடுத்ததை அந்த இடத்துல யூஸ் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறது. இந்த 2 இது வந்து ஏதோ இது மருந்து டப்பான்னு நினைக்கிறேன். இது வந்து அழகாக இருக்குன்னு அம்மா எனக்காக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. இதில் ஏதாவது பூச்செடி போட்டு வைக்கணும். இப்போதைக்கு டைமில் நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம். வர வர கொஞ்சம் என்னோடய திங்ஸ் வந்து கூடிக்கிட்டே வருது. அதனால் எதை எங்கே வைக்கிறதுனே எனக்கு ஒன்றும் கன்ஃபியூஸாக இருக்குது. பேண்ட் டப்பாலாம் நிறைஞ்சிருச்சு. கீழேயே ஒரு டப்பா வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் இந்த டப்பா எல்லாத்தையும் சேஃப்டி பண்ணி வச்சாச்சு.
திங்ஸ் எல்லாம் ஓரமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் வெறும் கிளாத் மட்டும் போட்டு தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா தூசி தான் அதிகமாக இருக்கும். அவ்வளோதான், மணி பிளான்ட் வச்சாச்சு, ஒர்க் முடிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய கண்ணாடி இதெல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டோம். கண்ணாடி வந்து நீங்கள் கொலின் அந்த மாதிரி வச்சு க்ளீன் பண்ணுறத விட திருநீர் போட்டு க்ளீன் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும், நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜை வந்து க்ளீன் பண்ணிவிட்டேன். ஃப்ரிட்ஜை உள்ளே அன்றைக்கே க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு தடவை க்ளீன் பண்ணால் அது ஓரளவுக்கு ஒரு 2 வாரத்துக்கு அது நீட்டாக இருக்கும், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் யூஸ் பண்ணுறதா குப்பையாகிட்ருக்கும், எங்கள் அம்மா யூஸ் பண்ணுறதா நீட்டாக க்ளீனாக வச்சுருப்பாங்க. வெளிப்பக்கம் மட்டும் நீட்டாக தொடச்சி விட்டாச்சு. இது போக என்னோடய ஸ்கூட்டி, சைக்கிள் என்னோடது இல்லை, பாப்பாவோடது. அதெல்லாம் அவங்க நாளைக்கு க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. பாத்திரம்லாம் அம்மா விலக்கி வச்சுட்டாங்க, இந்த ஏரியா நம்மளோடது கிடையாது. மற்றபடி இது கொஞ்சம் தான் இருக்குது, இதை வந்து நாளைக்கு அம்மா அரேஞ்ச் பண்ணிக்குவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே ஒற்றை அடிக்க வேண்டியது இருந்துச்சு. ஒற்றை கம்பு நம்ம வீட்டில் இல்லை, விளக்க மாதிரி தான் இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் ஒற்றை அடிச்சிட்ருந்தேன். இது மேலே ஏறி துடைக்கணும், எனக்கு ஹைட் பத்தாது. 4 ஸ்டூல் போட்டாலும் எனக்கு ஹைட் பத்தலை. ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். சரி, அதனால் என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த விளக்கமாரை வச்சு எல்லா தூசியும் தட்டி விட்டுட்டேன். ஃபஸ்ட் நாளே ஒற்றையெல்லாம் அம்மா அடிச்சிட்டாங்க, இருந்த கொஞ்சம் நஞ்சம் ஒற்றையை தான் நான் அடிச்சிட்ருந்தேன். எனக்கு தெரிஞ்சளவு ஓரளவுக்கு நீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டாண்டு, எனக்கு விவரம் தெரிஞ்சு நான் வேலைக்கு போனதுலேருந்து வருஷம் ஆயுத பூஜை அப்படின்னா கேமரா ஸ்டாண்டு இதெல்லாம் க்ளீன் பண்ணாமல் ஆயுத பூஜை கிடையாது. போன ஒரு வருஷம் மிஸ் பண்ணிட்டேன். என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு ஃபீலிங். நம்ம ஆயுத பூஜை கொண்டாடுறப்ப இந்த ஸ்டாண்டெல்லாம் இல்லைன்னு ஒரு ஃபீல் இருக்கும்ல. இன்றைக்கி நான் எதிர்பார்க்கவே இல்லை, இந்த ஸ்டாண்டை துடைக்கும்போது எனக்கு பழைய நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துருச்சு. எப்படி சொல்கிறது, நானே இந்த கேமரா விட்டு விலகி இருந்தாலும் அந்த கேமரா என்னை விட்டு விலகிறதா இல்லை. எப்போவுமே நான் உன் கூடையே இருக்கிறேன்னு சொல்லிட்டு அது என் கூடையே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா கேமரா மூஞ்சி தான், நைட் தூங்கும்போதும் கேமரா மூஞ்சி தான் இருக்கிறது. என் கூட இப்போ என் கூட என்னை விடாமல் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கிறது இந்த கேமரா தான். இந்த ஸ்டாண்டையும் நீட்டாக க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டேன். அவ்வளோதான், என்னோடய ஒர்க் முடிஞ்சு. அடுத்து சாமி கும்பிட்ற வீடியோவில் மீட் பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, பாய்.